எஸ்ஐஆர் தொடர்பாக இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக இன்று காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக அந்த கூட்டம் தொடங்கிய நிலையில் தற்பொழுது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தகுதியான ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, முழு விவரங்கள்? வணக்கம். தற்போது எஸ்ஐஆர் சம்பந்தமாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதில் இந்த எஸ்ஐஆர் பணிகளை நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். பிஎல்ஓக்கள் சரியான நபர்களுக்கு கொண்டு சென்று படிவங்களை வழங்குகிறார்களா என்று பார்க்க வேண்டும். அதாவது தகுதியான நபர்களுடைய பெயர் இந்த வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் தகுதி இல்லாத தவறான வாக்காளர்கள் இந்த பட்டியலில் வந்துவிடக்கூடாது. இதனை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு திமுக கழகத்தினருக்கு இருக்கிறது என்று முதலமைச்சர் இந்த காணொலி கூட்டத்திலே அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் நான் விசாரித்த வரையில் பொதுமக்களிடம் எஸ்ஐஆர் குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை. பல இடங்களில் பிஎல்ஓக்கள் எனப்படும் வாக்குச்சாவடி அலுவலர்களே என்னவென்று புரியவில்லை என்று சொல்கிறார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டமிடல்களை பாஜக செய்து வருவதாகவும், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் என்ற எந்த ஒரு நிறுவனத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். யார் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம், களம் நம்முடையது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். எனவே இந்த எஸ்ஐஆர் பணிகளில் மிகுந்த விழிப்புணர்வோடு இருந்து சரியான நபர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். இது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமான பொறுப்பு கிடையாது. கட்சியினுடைய நிர்வாகிகளாக, கட்சியினுடைய பாக முகவர்களாக அனைவருடைய பொறுப்பும் இதில் இருக்கின்றது. எனவே திமுகவினுடைய முகவர்கள் விழித்திருந்து வேலை பார்க்க வேண்டும். அதனை மேற்பார்வை செய்து சரியான விவரங்களை தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார்.